இப்போ நம்ம நேற்று நடந்த ஜேடிஓ எக்ஸாம், அதாவது 9/11/2024 நடந்த ஜேடிஓ எக்ஸாமோட மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, உயரம் 5 சென்டிமீட்டர், இணை பக்கங்களின் அளவுகள் முறையே 8 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு யாது? இது வந்துட்டு 2Dயில் நமக்கு டைரெக்டாக கேட்டிருக்காங்க. சரியா? 2Dயில் சரிவகம் இருக்குல்ல, அதாவது ட்ரெபீசியம். இந்த ட்ரெபீசியத்தோட பேரலல் சைடு ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துட்டு ஹைட்டும் கொடுத்துட்டு டைரெக்டாக ஏரியா கேட்குறாங்க. இது நம்ம ட்ரெபீசியத்தோட ஏரியா ஃபார்முலா அப்ளை பண்ணி வேல்யூ அப்ளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ட்ரெபீசியத்தோட ஏரியா வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 12 h × a + b. சரியா? ட்ரெபீசியம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட ஏ வேல்யூ அதாவது பேரலல் சைடு, அதாவது ஏயோட வேல்யூ 8 சென்டிமீட்டர் அப்படின்னும் பியோட வேல்யூ 10 சென்டிமீட்டர் அப்படின்னும் ஹச்சோட வேல்யூ 5 சென்டிமீட்டர் அப்படின்னும் கொடுத்துட்டாங்க. இதை டைரெக்டாக நான் ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ண போகிறேன். 12 அப்படி எழுதிக்கிறேன், ஹச்சோட வேல்யூ 5 எழுதிக்கிறேன், ஏயோட வேல்யூ 8, பியோட வேல்யூ 10. இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18 வருது. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 9 வரும். அப்போ 9 5 என்ன? 45. ஏரியா தான் கேட்குறாங்களா? அப்போ 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அவ்வளோதான்.